ஹே கைஸ், வெல்கம் பேக். மழை சீசன் வேறு வரப்போகுது. இந்த மழை சீசனில் பார்த்தோன்னா கண்டிப்பாக கரண்ட் கட் ஆகிறது நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. கரண்ட் கட் ஆகிடுச்சு அப்படின்னா கூட வந்து ரவுட்ரு சேர்ந்து ஆஃப் ஆகிடும். ரவுட்ரு ஆஃப் ஆகிடுச்சுன்னா இன்டர்நெட் இருக்காது. இன்டர்நெட் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு பொழப்பு ஓடாது. ஸோ இதுக்கு ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் தேடணும்னு பார்த்து தான் அப்போ தான் வந்து ரவுட்ரு யூபிஎஸ் வந்து சிக்கிச்சு. ரவுட்ரு யூபிஎஸ் வந்து நானும் வந்து ஒரு 4-5 மாதமாக பார்த்துட்டு இருந்தேன். எல்லாமே வந்து ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. சரி, பிக் பில்லியன் டே சேல் வரைக்கும் வெயிட் பண்ணலாம் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அமேசான் சேலில் பார்த்தோன்னா zinc-ஓட ரவுட்ரு யூபிஎஸ் வந்து 1000 ரூபாய் கொண்டு வந்தாங்க. இந்த மாடல் ஏன் நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா அந்த ப்ரைஸ்க்காக தான். மற்ற ரவுட்ரு யூபிஎஸ் எல்லாமே வந்து ஒரு 1500 1800 கொஞ்சம் ஒரு அதிகமான ப்ரைஸில் இருந்து இது ஓரளவுக்கு அஃபோர்டபுளாக இருக்கேன்றதுக்காக இதை நான் சூஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த ரவுட்ரு யூபிஎஸ் வாங்கிட்டோம். வீடியோ கண்டிப்பாக போட்டு தானே ஆகணும். இனி நம்ம வீடியோவில் ரவுட்ரு யூபிஎஸோட அன்பாக்சிங் லைவ் டெமோ தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கிட்ட வந்து zinc-ஓட ரவுட்ரு யூபிஎஸ் இருக்குது. இது 12 வோல்ட் யூபிஎஸ், 1 இயர் வாரண்டியும் தராங்க. அது எல்லாமே வந்து ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்குது. 999 வந்து அமேசானில் வாங்கியிருந்தேன். கம்பேட்டபிலிட்டி வந்து லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க. வைஃபை ரவுட்ரு மோடம் இருந்ததுன்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். செட்டப் பாக்ஸ்க்கு யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அண்ட் சிசிடிவி, இன்டர்காம் இந்த மாதிரி வந்து ஒரு குட்டி டிவைசஸ் அந்த 12 வோல்ட்டை கனெக்ட் ஆகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி டிவைசஸ்க்கு யூஸ் பண்ணலாம். 4 ஹவர்ஸ்க்கான பேக்கப் இருக்கிறதா சொல்கிறாங்க. இன்டெலிஜென்ட் சார்ஜிங் இருக்குன்றாங்க. பட் அதெல்லாமே வந்து நம்ம கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கலாம். லைட் வெயிட்டாகவும் இருக்கும்னு சொல்கிறாங்க. பட் இது வந்து மேட் இன் இண்டியான்னு தான் போட்டிருக்காங்க. இதெல்லாம் கேட்குறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. எம்ஆர்பி நம்ம பார்த்தோன்னா 2999 போட்டிருக்காங்க. பட் இது ஆக்சுவலாக அமேசானில் வந்து 999க்கு செல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப டிலே பண்ணாமல் பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். ஹாப்பினஸ் கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அமேசானில் போய் ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அன்ஹாப்பி அப்படின்னா கஸ்டமர் சர்வீஸ்க்கான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து உள்ள டிவைஸ் இருக்குது. டிவைஸ் நம்ம பார்த்தோன்னா ரொம்ப ஒரு வெயிட்டாலாம் தெரியல, நல்லா தான் இருக்குது, காம்பேக்டாக. இங்கே சைடில் நம்ம பார்த்தோன்னா ஒரு ஸ்லைடர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்லைடர் பட்டனில் நம்ம பார்த்தோன்னா ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ ஆன் பண்ணோம் அப்படின்னா க்ரீன் எல்இடி வந்து பிளிங்க் ஆகுது. ஸோ ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த எல்இடி ஆஃப் ஆகிடுது. ஒரு யூசர் மேனுவலை வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி யூஸ் பண்ணணும் நீங்கள் இதை பார்த்துட்டு கூட யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த டிவைஸில் நம்ம பார்த்தோன்னா இன்புட் அண்ட் அவுட்புட் 2 போர்ட் இருக்குது. உங்கள் ரவுட்டரோட அடாப்டர் போர்ட் வந்து இதில் பத்தலை அப்படின்னா அதுக்கான இன்புட் கனெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கனெக்டர் யூஸ் பண்ணி வந்து நம்ம இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் திங் நம்ம பார்த்தோன்னா அவுட்புட் கனெக்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அவுட்புட் எதுக்காகன்னு பார்த்தோன்னா ரவுட்டரோட அடாப்டர் வந்து ப்ளக்கில் கனெக்ட் பண்ணிட்டு இன்புட்டில் கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த அவுட்டில் வந்து நம்ம பார்த்தோன்னா கேபிள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த அவுட்டில் நீங்கள் இந்த இடத்துல கனெக்ட் பண்ணிவிட்டு இன்னொரு எண்டை தூக்கிட்டு போயிட்டு ரவுட்டரோட பவர் போர்ட்டில் வந்து கனெக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ பவர் வந்து இதை இன் வாங்கிட்டு திருப்பி வந்து அவுட் நம்மளுக்கு வந்து ரவுட்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கும். ஸோ இதை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி பேக்கப்லாம் இருக்குன்னு நான் செக் பண்ணி பார்த்துட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ வெயிட் நம்ம பார்த்தோன்னா எக்ஸாக்டாக 198 கிராம்ஸ் இருக்குது. இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சில பேருக்கு டவுட் இருக்கும். இந்த டிவைஸில் இருக்கக்கூடிய இன்புட் போர்ட்டில் வந்து உங்கள் மோடம் ரவுட்டரில் இருக்கக்கூடிய பவர் அடாப்டரை தூக்கி கனெக்ட் பண்ணி விட்டுருங்க. பாக்ஸில் கொடுத்துருக்க ஒரு கனெக்டர் கேபிளை தூக்கிட்டு இதோட அவுட்புட் போர்ட்டில் கனெக்ட் பண்ணி டேரெக்டாக அதை வந்து மோடம் ரவுட்டரோட பவர் போர்ட்டில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா சிம்பிள் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறமா வந்து ஒரு டாகிள் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அந்த பட்டனை வந்து நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு அந்த மெயின் ரவுட்டரோட பவர் அடாப்டரை வந்து ஆன் பண்ணி வச்சுருங்க. ஒன்ஸ் கரண்ட் கட் ஆனதுக்கப்புறமா இந்த டிவைஸ்லேருந்து பவர் சப்ளை வந்து ரவுட்டருக்கு வந்துடும். இதோட பேக்கப் நம்ம ஒரு 3.25 மணி நேரம் வருது. மழை சீசன் வேறு வரப்போகுது. கரண்ட் எப்போ கட் ஆகும் தெரியாது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான டிவைஸ் தான் இது. நீங்கள் யாராச்சும் ரவுட்டர் யூபிஎஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்க, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சில பேர் கேட்கலாம், ஏன் ப்ரோ டெஸ்க்டாப் யூபிஎஸ்ஸே நம்ம யூஸ் பண்ணலாமே, ஏன் இந்த டிவைஸை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. டெஸ்க்டாப் யூபிஎஸ் அப்படின்னா ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக ஆக்குபை பண்ணோம். இது வந்து பட்ஜெட்லேயும் வருது. டெஸ்க்டாப் யூபிஎஸ் எப்படி இருந்தாலுமே 2000 ரூபாய்க்கு மேலே தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் ரவுட்டர் யூபிஎஸ்க்காக பார்த்துட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.